إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க அறிவை தேடலும் அர்ப்பணமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய உலகை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்தை படிப்பதற்கான சகல வசதிகளும் சகல வாய்ப்புகளும் சகல விதமான ஏற்பாடுகளும் நடந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான ஏற்பாடும், அதாவது இலகுவாக யாரெல்லாம் தொழிலில் அன்றாடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வேலை பளுக்கு மத்தியில் ஒரு அரை மணி நேரம் படிப்பதற்காகவும், அதே போன்று வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருந்தவாறே படிப்பதற்காகவும், சாதாரணமாக படிக்கவே நினைக்கக்கூடியவர்களுக்கான முழு வசதிகளும் உள்ள ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தும் நாம் மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லது மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் துர்ப்பாக்கியவான்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே முக்கியமான சில செய்திகளை, மார்க்க அறிவை தேடல், பொதுவாக அறிவை தேடல் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். காரணம், அறிவை தேடுவதை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அறிவை தேடுவதை பொறுத்த வரைக்கும் ஆர்வம், ஒவ்வொரு மனிதனுடைய ஆர்வத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இந்த அறிவை தேடுகின்ற விஷயம். நீங்கள் பார்க்கலாம் இந்த சமூகத்திலே வேலைகளுக்கு கடுமையாக ஆர்வமாக இருப்பார்கள், உழைப்பிலே கடுமையாக ஆர்வமாக இருப்பார்கள். ஒரு தாவா நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் கூட அதிலே என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். அதே நபர்கள் அந்த மார்க்க விஷயத்தை படிப்பதற்கு அதே ஆர்வத்தை காட்டுவது கிடையாது அதிகமானவர்கள். அதற்கு காரணம், இது ஆர்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கல்வி என்கின்ற அம்சம். ஆர்வம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த கல்வியை என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஆர்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம். வேலைகள் கஷ்டப்பட்டு நம்ம உழைப்போம், மார்க்கத்தை ஒரு ப்ரோக்ராம் வந்தா நம்மளோட ஏதாவது வேலைகளை விட்டு என்ன செய்வோம், இதுக்காக வேண்டிய உழைப்பை நம்ம தூங்க மாட்டோம், அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா படிப்பதற்கு என்ன செய்ய மாட்டோம், இதே கவனத்தை கொடுப்பது கிடையாது. இதனால மார்க்க ரீதியாக இதில் உள்ள பாதிப்புகள் என்ன, நஷ்டங்கள் என்பதை நம்ம கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறிவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை போன்று எந்த மதமும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, அறிவை பற்றி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியை ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று சொல்லக்கூடாது. வாசிப்பீராக என்பத கருத்துல இருந்தாலும் நபி அவங்க வாசிக்க முடியாதவர்கிட்ட போய் வாசிப்பீராக என்ன செய்யாது, வகை இறங்காது. வாசிக்கிற கருத்து அதுல இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குகின்ற நேரத்தில் படிப்பீராக, அதாவது கல்வியை தேடுகின்ற ஒரு கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், இறக்கினான். அப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், எந்த கல்வியாக இருந்தாலும் சரி இறைவனது பெயரை கொண்டு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, படிக்க வேண்டி இருக்கிறது என்ற செய்தியை என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதாவது படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் படிப்பீராக, ஓதுவீராக. இப்ப மார்க்க விஷயம் அல்ல, உலக விஷயம் அல்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம கல்வி என்று போனால் அது மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருந்தால்தான் கல்வி. மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருந்தால்தான் கல்வி. மார்க்க கல்வி மட்டுமல்ல, ஆனா மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஒரு கல்வியாக அதனை செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும், அதை கல்வி என்று ஏற்றுக்கொள்ளும். இந்த கான்செப்ட் வேற மதங்களை நீங்க காண மாட்டீங்க, இஸ்லாத்துல மட்டும்தான் காண முடியும். மார்க்கத்துக்கு முரணாக இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் கல்வி என்கின்ற இந்த தலைப்பு இருக்குது. இது ஏனைய மதங்கள் அப்படியெல்லாம் இல்லை. கல்வி என்பது வேறு, மதம் என்பது வேறு. அது வணக்க வழிபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது மதம். கல்வி என்றது எடுகேஷன் என்றது தனி ஒரு பகுதி. இதுவும் அதுவும் சம்பந்தப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனது பெயரை கொண்டுதான் கல்வியே இருக்கிறது.
அதனால மார்க்கம் எதையெல்லாம் தடுக்கவில்லையோ, மார்க்கத்திற்கு எதுவெல்லாம் முரண் இல்லையோ அதெல்லாம் கல்வி என்று இஸ்லாம் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். ஆனா எது அது முக்கியம் வாய்ந்தது, எது ஆரம்பமானது, எது கடமையானது, எது விரும்பத்தக்கது என்ற ஒரு பகுதி இருக்குது. ஆனா கல்வியை வலியுறுத்தி தான் முதல் வசனம் என்ன செய்து இறங்குகிறது என்பதை பார்க்கிறோம். சூரா அந்த அதாவது இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் 5 வசனங்கள் என்ன செய்கின்றன, முதலாக இறங்குகின்றன. பின்னர் தான் மற்ற வசனங்கள் இறங்குது. அதே போல குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரார்த்திக்க சொன்னான், ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக. இது தனியொரு துஆ, ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அறிவை அதிகப்படுத்துவாயாக. இப்ப அறிவு என்பதில் எழுத்து வருமாக இருந்தால், எழுத்து கட்டாயம் வர வேண்டுமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவை அதிகப்படுத்தவே இல்லைன்னு சொல்லணும். அப்படியா இல்லையா? ஏன் கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எழுதவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் எழுதவே இல்லை. இதான் உண்மை. ரப்பி ஜித்னி இல்மா. அப்ப அறிவு என்பதில் எழுத்து என்பது கட்டாயமாக வரும் என்று சொல்ல முடியாது. எழுத்து என்பது கட்டாயமாக வரும் என்று சொல்ல முடியாது. அறிவுக்குள் எழுத்தும் வரும், அவ்வளவுதான். ரப்பி ஜித்னி இல்மா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை ரப்பி ஜித்னி இல்மா. அதே போன்று நபிமார்கள் கேட்ட துஆல ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. நம்ம என்ன செய்வோம், சேர்த்து துஆ கேட்டோம். அது ரெண்டும் வேற வேற. ரப்பி ஜித்னி இல்மா என்பது வேறு, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, இப்படி ஒரு துஆ என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அது அறிவோடு சம்பந்தப்பட்ட துஆ. என்ன, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, எனது இதயத்தை எனக்கு விரிவுபடுத்துவாயாக, எனது இதயத்தை எனக்கு விரிவுபடுத்துவாயாக. அதே போல் வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியங்களை எனக்கு இலகுபடுத்துவாயாக. அதே போன்று என் நாக்கிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, யஃப்கஹு கௌலி, அவர்கள் எனது வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக. அப்ப இப்படி ஒரு பிரார்த்தனை நபிமார்களுக்கு மத்தியில், இப்படி ஒரு பிரார்த்தனை. எந்த அளவுக்கு என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்புகின்ற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, என்னை விட நீ ஹாரூனை அனுப்பு, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசான், என்னை விட அவர் தெளிவாக பேசக்கூடியவராக இருக்கிறார். நபியாக இருந்தாலே பயம் பண்ணலாம் என்று இல்லை என்ற மாதிரி என்ன செய்யறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னை விட அவர் தெளிவா என்ன செய்வார், பேசுவார். ஆனால் அவர் என்கிட்ட வந்தா என்ன செய்யும், நல்ல முறையில் இருக்கும். பேச்சு என்பது ஒரு அறிவில் ஒரு பகுதி. இவைகள் எல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், மார்க்க அறிவை தேடுதலிலே உள்ள அந்த அறிவை தேடுதலில் உள்ள முக்கியத்துவத்தை குர்ஆன் எப்படி வழங்கும் என்பதை காட்டுகிறது. அதே போன்று அகிலுஹா இல்லல் ஆலிமூன், அல்லாஹ் தஆலா சில உதாரணங்களை சொல்லிவிட்டு படித்தவர்களை தவிர இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப எடுகேஷன் உள்ளவர்களை தவிர இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த எடுகேஷனை கொண்டு போய் கவர்மெண்ட்டுடைய அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி +1 +2 ஹை எடுகேஷன் அப்படியே கொண்டு போனீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்க்க வேண்டி வரும், மா அகிலுஹா இல்லல் ஆலிமூன், பாடசாலை சென்றவர்களை தவிர வேறு யார் என்ன செய்ய மாட்டார்கள், இதை விளங்க மாட்டார்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டி வரும். இல்ம் என்றது இஸ்லாம் அப்படி ஒரு சிஸ்டத்தில் வைக்கவில்லை. இந்த இல்ம் என்பது நம்ம தொழிலுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு சிஸ்டம். தொழிலுக்காக எங்களுடைய அந்த அதாவது முறையாக ஒருவர் படிச்சுக்கிறாரா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட சிஸ்டம். இதுல படிக்காதவன் உள்ளுக்கு போவான், படிச்சவன் வெளியே வருவான். படிக்காதவன் உள்ளுக்கு போயிடுவான், படித்தவன் என்ன செஞ்சிருவான், விஷயம் தெரியாம வெளியேயும் வந்துடும். அதான் உண்மை. ஆனா இறைவன் சொல்லுகின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேர் அதுல என்ன செய்வாங்க, வருவாங்க. நாம் இது செக்ஷனை விரிவா தெரிந்து வைத்துக் கொள்வோம். ஏன்னா எங்கட நிறைய பேற்ற உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப நான் அறிவுடைய சிறப்பு என்று பயான் பண்ணி முடிய, எனவே என்ன செய்யணும், குழந்தைகளை யூனிவர்சிட்டி வரைக்கும் படிப்பிக்க வேண்டும் என்று விளக்கி முடிச்சிருவாங்க. அதனாலதான் நான் அறிவென்றா என்னன்னு சொல்ல வரேன். அறிவென்றால் என்னன்னு சொல்ல வருவதற்கான காரணம், நான் அறிவை பத்தியே தனியா பேசி முடிச்சுங்களே, குழந்தைகளை யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்க வேண்டும் என்று பேசினார் முடிவெடுத்து. அதனாலதான் அறிவு என்பதை குர்ஆன் எப்படி யூஸ் பண்றது நம்ம விளங்கணும். குர்ஆன் இந்த 100 வருட சிஸ்டத்துக்குள்ள வச்சு யூஸ் பண்ணல. குர்ஆன் இந்த 100 வருட சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் எல்லாம் சர்டிபிகேட்ஸ்கள், கால வகுப்பு முறைகள், அதெல்லாம் என்னது 100 வருடத்துக்குள்ள சிஸ்டங்கள். இது வேணுமெண்டா பிரயோஜனமாக இருக்கலாம். ஆனா குர்ஆன் இதை வரையறுத்து பேசல. குர்ஆன் பொதுவான ஒரு இல்மை பேசுகிறது. படிக்கக்கூடிய, ஆர்வமூட்டக்கூடிய, தேடக்கூடிய, விளங்கக்கூடிய விஷயங்களே குர்ஆன் பேசுது. வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவுடைய ஆலிமண்ட நம்ம யாருக்கு சொல்லுவீங்க, 7 வருஷம் முடிச்சு சர்டிபிகேட் எடுத்தா நம்ம என்ன செய்வோம், ஆலிம்னு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன் சொன்னதுல முதலாவது வருவாங்க சஹாபாக்கள். அவங்க யாரும் இந்த தகுதியில் என்ன செய்யல, இருக்கவே இல்லை.
நம்ம சொல்ற தகுதியில. வமா யக்லுஹா இல்லல் ஆலிம். அது மாத்திரமல்ல, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அடியார்களில் பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் என்றார். ஆனா அத்தனை குராபாத்தை வழி நடத்திட்டு இருக்கிறவங்க யாரு? உலமாக்கள் தான். அப்ப அல்லாஹ் எந்த உலமாக்களை சொல்றாங்க? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான் என்றார். உலமா என்றார். அங்க ஆலிமூன் என்றார். அதே பண்புட இன்னொரு பன்மை தான் உலமா. உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். ஆனால் உலமாக்கள்ல ஒரு 100 பேர் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு எடுத்த 70 விதமானவர்கள் பயப்படவில்லை என்றதை நீங்க என்ன செய்றீங்க? பப்ளிக்கா காண்றீங்க. அவ்வளவு ஷிர்க், அவ்வளவு விதத், அவ்வளவு உலக லாபம், உலக இலக்கு இவைகளை வைத்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு மாற்றமா செய்றவங்கள பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வது இந்த 100 வருஷத்துக்குள்ள உள்ள மதரசா சிஸ்டத்தையா? இல்ல. அல்லாஹ் சொல்வது ஒரு முக்கியமான அறிவை சொல்லுகிறான். இல்முடையவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அது என்ன இல்மன் பின்னால் வருகிறேன். ஆனால் இந்த வரையறைகள் இல்லை. இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அதே போன்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன ஓடர்கள்ல உண்டு, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாருமே இல்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாருமே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? முதலாவதா சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? சொல்லுங்க, அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முதல் அறிவு தான் சொல்ற. செகண்ட் ஃபர்ஸ்ட் வரணும் அறிவு. அப்ப அந்த இஅலம் என்ற சொல் அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாத்துல ஃபர்ஸ்டான பேசிக்கான அம்சம். அறிவு இல்லாத விட்டால் நம்முடைய அச்சங்கள், நமது இறைச்சம் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ முதலாவது மனதுக்குள் வளைத்துக் கொள்ளுங்கள். இல்ம் என்றது, அறிவு என்பது உலக எடுகேஷனுக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல் சிஸ்டங்களோ மார்க்க எடுகேஷனுக்கு வச்சிருக்கக்கூடிய மதரசா சிஸ்டங்களே குறிக்கவில்லை. அவைகளும் வரலாம், விளங்கிட்டா? வராதுன்னு சொல்லல, அவைகள் வரலாம். ஆனா அவங்க வழங்குறாங்களே 7 வருஷம் முடிஞ்ச பின்னால இவர் ஆலிம். அல்லாஹ்வோட பார்வையில ஆலிம் இல்லாம இருக்கலாம். அல்லாஹ்வோட பார்வையில அவர் ஆலிம் அல்ல. பெரும்பாலும் நம்ம காண்றதுன்னா அதிகமா ஆலிம் இல்லாதவங்க வெளியே வராங்க. அதிகமாக ஆலிம் இல்லாத சிஸ்டத்தை முடிச்சாங்க. அந்த ஆலிமை நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா? இவர் இந்த எடுகேஷனை முடித்தவர், இந்த சிஸ்டத்தை முடித்தவர். உண்மையான ஆளி ஜாஹிலாகவும் இருக்கலாம், அவர் ஜாஹிலாகவும் இருக்கலாம். ஏன் பயப்படாத செயல்பாடுகள் நம்ம அவரோட வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? நிறையவே பகிரங்கமா பப்ளிக்கா என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே போல உலக எடுகேஷன்ல என்ன செய்யறாரு? ஒருத்தர் விஞ்ஞானம் படித்து அதெல்லாம் படிச்சு வெளியே வரார். உலகத்துடைய சிஸ்டம், பிசிக்ஸ், அது இதெல்லாம் படிச்சு வெளியே வரார். அவருக்கு என்ன உலகம் பாஸ் கொடுக்குதுன்னு பிஎஸ்சி அப்படி இப்படி நிறைய போஸ்ட்களை கொடுக்குது. ஆனால் அவர் அல்லாஹ்வை நம்பல, அவர் அல்லாஹ்வை நம்பவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த உலகத்துடைய சிஸ்டத்தை பற்றி நிறையவே பேசுறார். இவ்வளவும் படிச்ச ஒருவர், இவைகளை படைத்த ஒருவன் இருக்கல நம்பலேண்டா, இறைவனது பார்வையில் அவர் படிக்கவில்லை. இறைவனது பார்வையில் அவர் படிக்கவில்லை. அப்ப இது நம்ம புரிஞ்சுக்கணும். அபுல் ஹிகம் என்ற ஒருவருடைய பேர் அபு ஜஹல் என்று மாற்றப்பட்ட வரலாறு நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். காரணம் இதுதான். இந்த அடிப்படையை நீங்க மனதிலே வைக்க வேண்டும். எனவே அறிவு என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2-3 வகையில பிரிச்சு நோக்கலாம். முதல் அம்சத்தை நான் சொல்லிட வேண்டும். இன்றைக்குள்ள இந்த எடுகேஷன் இருக்குது, நம்ம அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து எழுத்து வாசிப்பு அப்படியே வந்து சயின்ஸ் அப்படி படிச்சு போறோம் இருக்குது. இதெல்லாம் தொழிலுக்காக உருவாக்கப்பட்டவைகள், தொழிலுக்காக உருவாக்கப்பட்டவைகள். யாரெல்லாம் நம்ம நல்ல தொழில இருக்கணும்னு நினைக்கிறோமோ, பிழையிலே மார்க்கத்துல நல்ல தொழில இருக்கணும், ஏன்னா புள்ள வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்க என்ன செய்யலாம்? அதை படிப்பிச்சு அந்த எடுகேஷன் கொண்டு வந்துடலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எடுகேஷன் எப்ப பிரயோஜனம் உள்ள ஒரு எடுகேஷனாக மாறும் என்று சொன்னால், அவர் அதில் 3 விஷயங்களை கை கொண்டால் தான் அவைகள் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். இல்லாட்டி மாறும். 3 விஷயங்களை இப்ப நம்ம சிலபஸாக போட்டு ஒரு சிஸ்டமா படிச்சுட்டு வரோமே, இது கூட இறைவனது பார்வையில் எப்ப பிரயோஜனம் உள்ள ஒரு கல்வியாக மாறும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் இருக்கும். அவருடைய படிப்புடைய நோக்கம், படிக்கின்ற முறைகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்கணும். அதான் இஹ்லாஸா இருக்கும். மார்க்கத்துக்கு முரணாம அல்லாஹ்வுக்கு முரணாக எனக்கு ஒரு கல்வி என்ன தேவை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கணும். கண்டதெல்லாம் படிச்சு போட்டு நம்ம அல்லாஹ்வுக்கு படிக்கிறேன்னு சொல்ல இயலாது. நான் வந்து இது அல்லாஹ்வுக்கு முரண் இல்லாம மார்க்கத்துக்கு முரண் இல்லாத கல்வியாக அது இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரண் இல்லாத கல்வியாக அது இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த கல்வியின் மூலம் அவர் சம்பாதிக்கிறாரு, தேடுறாரு, இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் சேவை மனப்பான்மை விட்டு அவர் அகலக்கூடாது. ஒரு டாக்டர்
சேவை மனப்பான்மை விட்டு அகண்டார் என்று சொன்னா நோயாளிகளுக்கு அநியாயம் தான் செய்வார். நோயாளிகளுக்கு அநியாயம் செய்வார். அப்ப அவர் மார்க்கத்துக்கு முரணில்லாமல் கற்றாலும் சேவை மனப்பான்மை என்பது அவர்கள் குறைஞ்சதுனால என்ன நடக்கும்? நோயாளிகள் அநியாயம் இழைக்கப்படுவார்கள். அவர் மூலம் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அதாவது இவை சேவை மனப்பான்மை. மூன்றாவது, இந்த ரெண்டு இருந்து நான் சொல்ற மூணாவது இல்லாமல் போனால் இறைவனது பார்வையில் ஜாஹில். அவர் எவ்வளவு படிச்சவராயிருக்கலாம், அந்த கல்வி மூலம் அவர் எதை படிச்சிருப்பாரு? இந்த உலகத்துல உலக கல்வியில் எதை படிச்சாலும் இறைவன் சிஸ்டத்தை தான் படிப்பார். ஒரு சில விஷயங்கள் தான் இவன் போட்ட சிலபஸ் பொதுவான விஷயங்களாக இருக்கும். மற்றபடி எல்லாம் மேனேஜ்மெண்ட் அல்லாத மற்றபடி எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் உலகத்துல சிஸ்டங்களை தான் அவர் படிக்க போறார். இப்படி படிச்சவர் இதன் மூலம் அவருக்குரிய அதாவது மறுமை இலக்கை கண்டுகொள்ளாது விட்டார், பிரயோஜனத்தை கண்டுகொள்ளாது விட்டால், இறைவனை கண்டுகொள்ளாது விட்டால், இறைவனை புரிந்து கொள்ளாது விட்டால் அந்த எந்த விஷயத்திலும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஜாஹில். உதாரணமாக ஒருவர் சயின்ஸ் படிக்கிறார், விஞ்ஞானம் படிக்கிறார். விஞ்ஞானம் என்பது உண்மையில இந்த உலகம் எப்படி எப்படிலாம் இயங்குதுன்றதை அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. டோட்டலி அவரை புதுசாக ஒன்று கணிக்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டார். படிச்சு முடிச்ச பின்னாலும் அவர் இறைவனை மறுக்கிற கொள்கைக்கு அவர் போராடாக இருந்தா அவர் அந்த கல்வியால் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அவர் இந்த உலகத்துல மார்க்கத்துக்கு முரணிலாம் படிச்சுக்கலாம், மக்களுக்கு சேவை செஞ்சுக்கலாம், சேவை செய்திருக்கலாம், ஆனா அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பட்டியல் எடுத்து பாருங்க. நீங்க இந்த உலகத்துல உள்ள இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய உதாரணமாக தோமஸ் அல்வா எடிசன் ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த மூணு நிபந்தனையோட இருந்தா எப்படிங்க? ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த மூணு நிபந்தனையோட இருந்தாருன்னா இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை தவா முயற்சியுடைய கூலி அவருக்கு என்ன செய்யும்? போய் சேர்ந்து இருக்கும். ஏன் சேராது? அவர் என்னது சேவிஸ் இருந்தது, ஆனா முஸ்லீமாக இருக்கல, அதனால மார்க்க சிந்தனை இருக்கல. அதே போன்று இதன் மூலம் இறைவனை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை. எனவே இறைவனுடைய பார்வையில் இது கல்வியே எல்லாம் படிச்சது. இறைவனது பார்வையில் அது இல்முன் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத ஒரு அறிவு என்று இஸ்லாம் என்ன செய்யும்? முடிவெடுக்கும். அவருக்கு என்ன செஞ்ச? சாப்பிட்டாரு, குடிச்சாரு, போனார். இந்த நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குது, மிருகங்களுக்கும் இருக்குது. இந்த நாலேஜ் என்னது? மிருகங்களை சாப்பாடு அதாவது சாப்பாடு அடிச்சுக்கிறது, தாகத்தை தீர்த்துக்கிறது, குழந்தைய பார்க்கறதுக்குரிய நாலேஜ் எல்லாரும். இதன் மூலம் உனக்கு ஆன்மீக பிரயோஜனம் கிடைக்கவில்லையா? பிரயோஜனமே இல்லை. ரைட் சகோதரர்கள், உதாரணத்துக்காக சொல்றேன், பிளைட்டை கண்டுபிடிச்சான். இவர் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் இந்த மூணு நிபந்தனையை ஒப்பிட்டு பாருங்க. முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற நன்மையே வேற. ஒரு காலம் இருந்தது, ஹஜ்ஜன்னா என்ன? ஹாஜியா போறாரா இப்படி சொல்லிட்டு போவாங்க ஊர்ல எல்லாம். போறேன் வாரேன் போயிட்டு வாரேன் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? ஒரு வருட பிரயாணம். இன்னொன்று என்ன? வழிப்பறி. ஹஜ் அரபு நாடு பிரபலியமாக இருந்தது வழிப்பறி. ரசூலுல்லாஹோட காலம் தொடக்கம் தான். விளங்கிட்டா? வழிப்பறிக்கு பிரபலியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது சூரிய கிரண நேரத்தை தொழுகிறாங்களே, அப்ப என்ன சொன்னாங்க? நான் ஒருவரை கண்டேன், எனது யஜுரு குஸ்பஹு ஃபின்னார், நரகத்துல என்ன செய்யறாரு? அவர் இந்த இழுத்துட்டு போவதை கண்ட. அவர் என்ன செய்யறாருன்னா கொடை கம்ப எடுத்து வச்சுக்கொள்வாரு, அப்படியே லைட்டா கொண்டு போவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விளங்கிட்டா? கொண்டு போவாரு. ஹாஜியோட மேல படும், ஏதாவது பணப்பைய தட்டிடுவார். அவர் கண்டுகளில் பணப்பைய தூக்கிடுவார். கண்டு கொண்டார் என்று சொன்னால் தெரியாம பட்டுட்டு என்ன செய்வார்? சொல்லி விடுவார், இவரை நான் நரகத்தில் கண்டேன். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில களவெடுத்தவர், ஹஜ்ஜில களவெடுத்தவரை நான் நரகத்தில் கண்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களோட கோத்திரம் ஹாஜிகளை கொள்ளையடிப்பதில் என்னது பிரபல்யமாக இருந்த ஒரு கோத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால கிஃபார் கோத்திரம் பண்ணோடனே ரசூலுல்லாஹோட முகம் என்ன செய்தது? சொல்லித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சிறந்த நபித்தோழர் மாற்றார். அப்ப என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு வழிப்பறி கொள்ளையில் இருந்த ஒரு காலத்திலிருந்து இன்றைக்கு நம்ம அழகான முறையில 3 நாள்ல 4 நாட்கள் 5 நாட்கள் விஷயத்துல முடிக்கிறோம். அவர் முஸ்லீமாக இருந்திருந்தால் அவர் எடுத்த அந்த முயற்சி, அந்த சேவைஸுக்கெல்லாம் நன்மை என்ன செய்யும்? இன்றைக்கும் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஆனா ஏன் சேராத காரணம் இதுதான். இதே மாதிரி தொலைபேசியை நம்ம எடுத்துக்கணும். சும்மா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு கேட்டு பார்த்துருவோம் இந்த சந்தேகத்தை, நம்ம மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள அடிக்கிறோம். அதை கண்டுபிடித்த ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா நிலைமை எடுத்து பாருங்க பார்ப்போம். அப்ப நான் இதை ஏன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இதை நம்ம வழங்குறதும் இல்லை, இந்த செக்ஷனை பார்க்கறதும் இல்லை. நம்மளோட குழந்தையோட எடுகேஷனில் இதை பார்ப்பதும் கிடையாது. முதல் மார்க்கத்துக்கு முரண் இல்லாம இருக்கும். ரெண்டாவது சேவிஸ் மனப்பான்மை இருக்கு. அவர் தொழில் செய்ய போறார், எங்க என்ன படிச்சு முடிச்சா அவரோட டாக்கெட் என்ன? தொழில் செய்ய போறார். அதில் சேவை மனப்பான்மை அவருக்கு இருந்தே ஆக வேண்டும். மூன்றாவது, அவர் அதன் மூலம் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். இறைவனை அவர் கண்டுகொள்ளாது விட்டால் அந்த அறிவில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்.
கண்டு கொண்டார்னு வைங்க, மார்க்க அறிவு அவருக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் சரி, அவருக்குரிய ஆரம்ப தகுதிகள் கொஞ்சமாவது இருக்கு. எதுக்கு வரதுக்கு? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் என்ற ஒரு வசனம் வருது, அதுல வருவதற்கு ஆரம்ப தகுதி அவருக்கு என்ன செய்யுது இருக்குது. அவன் மார்க்க சைடுக்கே மதரசா சைடுக்கே எட்டி பார்க்கலன்னு வைங்க. ஆனா இந்த மூன்றும் அவருடைய உலக எஜுகேஷன்ல இருந்தது என்று சொன்னால் முழு தகுதியும் அவருக்கு என்ன செய்யுது, ஆரம்ப தகுதி அவருக்குள்ள வந்துடுது. ஆனா எங்களோட குழந்தை விஷயத்தில் நாங்கள் அதை கண்டுகொள்வது இல்லை. நம்ம மார்க்க அறிவிக்கணும் ஒரு இடம் ஒதுக்கி வச்சுக்கிறோம், உலக அறிவிக்கணும் ஒதுக்கி வச்சுக்கிறோம், அது வேற இது வேற என்ன செய்திக்கிறோம், அதை கணக்கில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். குழந்தையோட எஜுகேஷன்ல அந்த புள்ள சயின்ஸை படிச்சுட்டு வருதா, சயின்ஸ் பாடத்தில் எப்படியா நம்ம இஸ்லாத்தை பேசிப்போமா? இஸ்லாத்தை பேசிக்கவே மாட்டோம். இப்படித்தான் சூரியன் ஓடுகிறது, இப்படிதான் கோள்கள் சிஸ்டம் எல்லாம் இருக்குதுன்னா நம்ம அதுல புள்ளைகிட்ட என்ன கேட்போம் தெரியுமா? அப்படித்தான் முடிச்சிருவோம், அவ்வளவுதான். குர்ஆனும் சயின்ஸை பேசுகிறது. குர்ஆன் சயின்ஸை பேசி எப்படி முடிக்குது தெரியுமா? அசீசுல் ஹக்கீம், ஞானம் மிக்கவன், எல்லாவற்றையும் மிகைத்தவன். அப்படித்தான் வசன வர்ஷம் சுதஜ்ரீலி முஸ்தகர்ரின் லஹா ذالق تقدير العزيز அலி. விளங்கிட்டா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, சூரியன் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, விஞ்ஞானம் அதோட முடிச்சுது. ஏன் ஓடுகிறது தெரியுமா? அப்படித்தான் போயிட்டு முடிக்கோள். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? இது கண்ணியமிக்க எல்லாவற்றையும் அறிந்த இறைவனது ஏற்பாடு. இதுதான் உலக அறிவியல் ரிசா. அவன் விளங்கினார். அந்த நாலேஜை நீங்க கொடுக்காத வரைக்கும் அது இல்மாக மாற மாட்டார். இது மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்து தான் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத அறிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரயோஜனம் தராத அறிவை விட்டு நான் நம்ம கட்டாயம் கேட்கணும் இந்த துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இந்த உலகத்தில் பிரயோஜனம் தராத அறிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரயோஜனம் தருகின்ற அறிவாக இருந்தால் இந்த மூணு கட்டாயம் இருக்கிறது. இந்த மூன்றும் கட்டாயம் அதில் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது பல வகையில. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இஸ்லாமிய ஆட்சியில உலக அறிவு எப்படியெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறையச்சத்துல எல்லாம் மிக முக்கியமானவர். ஆனா படைத்தளபதியா ரசூலுல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்க? காலித் இப்னுல் வலீத். படைத்தளபதியாக காலித் இப்னுல் வலீத். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதார விஷயத்துல கடும் பேணுதலானவர். ஆனா அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? தீர்ப்பாளராக நியமிக்கவில்லை. ஏன்னா அவர்களுக்குரிய தகுதி இருக்கு. அவர்களுடைய தகுதி, அவருடைய குண இயல்புகள் ரசூலுல்லாஹ் விளங்கி வச்சுதான் அந்த தகுதிகளை கொடுத்தாங்க. அப்ப இஸ்லாத்திலே பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துல நம்ம பேப்பர் வாசிச்சாலும் சரி, பிள்ளைகளை அனுப்பக்கூடிய ஸ்கூல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு கோர்ஸுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இதில் இந்த மூன்றையும் நீங்கள் கலந்தீங்கன்னா இல்ம் என்ற பகுதிக்குள்ள வருவீங்க. அந்த இல்மால உங்களுக்கு பிரயோஜனம் கிடைத்தது என்று ஆகும். இல்லை என்றால் இந்த விதமான அதை படிச்சிருக்கும், உலகத்துல சர்டிபிகேட்ஸ் இருக்கும், அவர்னால எஜுகேஷன் தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க, மறுமையில என்ன செய்யாது, எந்த விதமான பிரயோஜனத்தையும் அதை என்ன செய்யாது, கொண்டு வராது. இரண்டாவது மார்க்க அறிவு. மார்க்கத்தோட உலக அறிவு மார்க்க அறிவோட எல்லாம் பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரிக்கக்கூடாது, பிரிக்க தேவை, அது பிரிஞ்சுதான் ஈகிறது. விளங்கிட்டா? யாரும் அதை பிரிக்க கூடாது. யார் பிரிச்சாங்க? அதை நான் கேட்கிறேன். இப்போ உலக அறிவு மார்க்க அறிவு பிரிக்க தேவை தானே? விஞ்ஞானம் படிக்கிறோம், மதரசாக்கு அனுப்ப வேண்டியதானே? விஞ்ஞானியை கொண்டு வந்து மிம்பர்ல ஏற்ற வேண்டியதானே? ஏன் நம்ம ஏற்றுறோம் இல்லை? மௌலவை கொண்டு வந்து டாக்டர் வேலை பார்க்க வேண்டியதானே? ஏன் செய்யறோம் இல்லை? பிரிஞ்சுதான் இருக்கிறது. அது தானே மௌலவி டாக்டருக்கு சரி வராது. அவர் டாக்டர் படிச்சிருந்தா தான் அவர் டாக்டர். இவர் மிம்பருக்கு ஏற மாட்டார். அவர் மார்க்கம் படிச்சிருந்தா தான் மிம்பருக்கு என்ன செய்யலாம். அது பிரிஞ்சுதான் இருக்காது. பிரிக்க பெரிய தத்துவம் மாதிரி சொல்லிக்கிறான். எது? உலக அறிவை மார்க்க அறிவை பிரிக்க கூடாது அப்படின்ட்டு. பிரிஞ்சுதான் இருக்கிறது. அது இயற்கையில பிரிஞ்சுதான் இருக்கும். பிரியாட்டி தான் பெரிய சிக்கலாயிரு. பிரிப்புன்றது அப்படித்தான் நடக்கும். அப்படி சொல்லி இது எதுக்கு தெரியுமா எடுத்தாங்க? உலக அறிவை மார்க்க அறிவை பிரிக்க கூடாது என்று ஸ்கூல்ல நல்லா எல்லாரையும் சேர்த்து மதரசா விட்டு தூரமாக்குறதுக்கு தான் அந்த வசனத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பிரிக்க, எல்லாமே கல்விதான், மதரசாக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கூலுக்கு போனா போதுமானது. அதுக்கு தான் அது உருவாக்கப்பட்டது. எல்லாம் கல்வி தானே, அப்ப அதுக்கு யார் போகணும்? இதை சொல்லி மதரசால கிரௌட் கூடிச்சா? இல்ல. எங்க கிரௌட் கூடிச்சு? இங்கதான் கிரௌட் கூடிச்சு. ரெண்டே பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கிரௌட் கூடுறது. மதரசாக்குள்ள என்ன செஞ்சாங்க? ரெண்டே பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உலக கல்வியில கொண்டு மதரசாக்குள்ள ஊத்தினாங்க. பிழை இல்லை, டோட்டலா கொண்டு இறக்கினாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? மதரசாவில் 4ஆம் ஆண்டு வைங்க, இந்த 4ஆம் ஆண்டுல மார்க்க படிப்பே படிச்சு கொடுக்கப்படாத அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் தான். ஏன் ஓலவல் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வருஷத்துல, அதாவது +1, அதுக்கு பின்னால் இன்னொரு வருஷம் 2 வருஷத்துல அந்த பாடம் ஒன்றும் நடக்காது. ஏன்? +2 இருக்கிறது, முடிஞ்சது. விளங்கிட்டா? அப்ப ஏன்? ரெண்டுமே அறிவுதான், ரெண்டுமே அறிவுதான். அது பிழையான ஒரு அம்சம். இதுவும் மார்க்க அறிவுதான். நான் இப்ப சொன்ன மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன். உலக அறிவு மார்க்க அறிவாக பரிணமிக்கும். இது என்ன செய்யும்? இப்ப நான் சொல்லக்கூடிய இரண்டாவது அறிவு மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட நாலேஜ்.
மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட knowledge என்ன? குர்ஆன், ஹதீஸ், அதை சூழ உள்ள அம்சங்கள். இவ்வளவுதான். குர்ஆன், ஹதீஸும் அதை சூழ உள்ள அம்சங்கள். இந்திய இலங்கை வரலாறு குர்ஆன் ஹதீஸும் அதை சூழ உள்ள அம்சங்கள்ல வருமா? வராது. அதே போல விஞ்ஞானத்துடைய தியரிஸ், மெட்ஸ் இதெல்லாம் அந்த குர்ஆனும் சுன்னாவும் சூழ உள்ள அம்சங்கள்ல வருமா? வராது. மார்க் அறிவு என்றால் அதுதான். மார்க் அறிவு என்றால் அதுதான். மார்க் அறிவை பொறுத்த வரைக்கும் தேடுகின்ற பொழுதே நன்மைதான். தேடுகின்ற பொழுதே மார்க் அறிவு இருக்குதே, அதை நம்ம மார்க் அறிவை தேடுகின்ற பொழுதே நன்மைதான். ஒரு மனிதர் மார்க் அறிவை தேடுறாரு, அவர்கிட்ட பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம் இஹ்லாஸ். நம்ம அல்லாஹ்வுக்காக தேடுறோம்னு இருக்கோம், அதன் மூலம் அவருக்கு என்ன செஞ்சிடும்? நன்மை எழுதப்பட்டு விடும். இரண்டாவது தான் மற்ற அம்சங்கள், படிச்சு அமல்படுத்தாது விட்டால் அதில் என்ன தண்டனை, அதெல்லாம் வேற அம்சம். ஆனா நன்மையை பொறுத்த வரைக்கும் மார்க் அறிவை தேடுவதிலே என்ன செஞ்சிடும்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடு, சஹீஹான செய்தி, அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். இந்த அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும் என்பது மார்க் அறிவை தான் குறிக்கிறது. இது இருக்குதே, மார்க் அறிவை தான் குறிக்கிறது. விளங்கிட்டா? ஏன் இந்த உலக அறிவை குறிக்கிறது அப்படி என்று சொன்னால் எழுத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை ஆகிறது. முதலாவது அந்த ஹதீஸ் இந்த அவுட் ஆகுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபித்தோழர் இந்த ஹதீஸ் தெரிஞ்சவரும் அவங்க படிக்கல, இந்த ஹதீஸ் தெரிஞ்சவரும் கூட அவங்க படிக்கல. இந்த விளக்கம் நம்மளுக்கு இருக்கணும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அறிவை தேடுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒரு பாதையில் அறிவை தேடி பிரயாணம் செய்கிறாரோ அந்த பாதையின் மூலம் இறைவன் அவருக்கு சொர்க்கத்திற்கு ஒரு பாதையை இலகுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பள்ளி வாயில்களில் குர்ஆனை தங்களுக்கு சூழ இருந்து படித்து மார்க் அறிவை தேடக்கூடியவர்களை மலக்குமார்கள் தங்கள் கருணை என்ற தங்கள் இறக்கைகளா என்ன செய்யறாங்க? சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படி என்று சொல்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மார்க் அறிவை தேடுகின்ற மஜ்லிஸ்ல ஒருவர் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் அனைவருக்கும் நான் பாவம் மன்னித்து விட்டேன். மலக்குமார்கள் சொல்றான், இன்ன ஃபீஹி ஃபுலான். அவர்கள் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மார்க் அறிவு தேடுற ஐடியாவே இல்லை. அவர் ஒருவரை சந்திக்கிறது அந்த மஜ்லிஸுக்கு, இந்த மஜ்லிஸுக்கு வந்தது ஒருவரை மீட் பண்ணிட்டு போகணும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர் அந்த மீட்டிங்குக்கு வந்தாரே, இந்த மார்க்க மஜ்லிஸுக்கு வந்தாரே, அதன் மூலம் அவரது பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அதான் சொன்ன மார்க்க அறிவு என்றது சும்மையே பிரயோஜனம் சொன்னேன். அந்த மீட்டிங்குக்கு அந்த மஜ்லிஸுக்கு வந்ததன் மூலமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பாவத்தை மன்னிச்சானா. அவர் வந்தது எதுக்கு? ஒருவரை சந்திக்க வந்தார். ஆனா அந்த மார்க்க மஜ்லிஸுக்கு வந்து இருந்தாரே, அதன் மூலம் பாவம் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். இப்போ மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், மிக கவலையான விஷயம். அதுல ரெண்டு பகுதி. ஒன்று, மார்க்க அறிவுடைய எல்லா விஷயங்களையும் அவருக்கு அன்றைக்கு தேவையோ தேவையில்லை எல்லாம் படித்துக்கொள்ள முயல்வர். அதுதான் நம்ம இந்த சமுதாயத்துல மௌலவிமார்கள், ஆலிம்கள், ஷேக்மார்கள் அப்படின்னு சொல்லி பட்டங்கள் எல்லாம் கொடுத்து வெளியாக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் படிச்சாங்களா இல்லையா? ரெண்டாவது அந்த அதை கொடுத்து வெளியாகிட்டீங்களா? இதுலதான் எது மார்க்க அறிவை முழுமையாக கற்று குர்ஆன் சுன்னா விஷயங்கள் அவருக்கு தேவைப்பட்டது வரைக்கும் தேவைப்படாத வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சேர்த்து அவர் படித்தார். ஜக்காத்தை படிப்பார், ஏழையா இருப்பார். விளங்கிட்டா? ஹஜ்ஜ படிப்பார், ஏழையா இருப்பார். ஆனா எல்லாத்தையும் படிப்பார். இதுதான் ஒரு மனிதன் மார்க்க. இவங்கள்ட்ட தான் மார்க்கத்தை நம்ம தேடி போறது, மார்க்கத்தை படிக்கிறது என்ற பகுதி. அது இந்த சிஸ்டத்துல வேணும்னா அது மதரசாக்களாக மாறி இருக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல அதல்ல. ஆரம்ப காலத்தில் ஆலிமண்ட பேரை ஒருவர் எடுக்கணுமாக இருந்தா உண்மையான ஆலிமா இருந்தா தான் அவர் எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்க இயலாது. இன்றைக்கு சிலபஸை முடிச்சா சரி, அன்றைக்கு எடுக்க முடியும். அறிஞர்கள் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த புத்தகத்தை அவர் என்னிடமிருந்து பிறருக்கு அறிவிப்பு செய்யலாம்னு ஒரு சான்றிதழை கொடுக்கவே மாட்டாங்க, அவர் தகுதியானவராக மாறுகின்ற வரைக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, தகுதி இல்லை. நம்ம முதல்ல முடிச்சார் பட்டமளிப்புலாம் ஃபுல் சந்தோஷமா என்ன செஞ்சிருவாங்க, அந்த விஷயத்தை முடித்து விடுவார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அடுத்தது இன்னொரு பகுதி மார்க்க அறிவில் என்ன? நம்மளுக்கு அன்றைக்கு தேவைப்படக்கூடியதை படித்தல். இது வாஜிப், ஒவ்வொருவரும் மீதும் வாஜிப். இப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போவதை ஹஜ்ஜண்டா என்ன, எப்படி நான் ஹஜ் செய்யணும், என்ன முறையில் ஹஜ் செஞ்சா அது சரியாகும், எப்படி செஞ்சா அது பாத்திலாகிவிடும் என்ற அறிவை படிப்பது கட்டாய கடமை, இல்லாட்டி பாவம். ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால நீங்க இதை படிக்கணும், இல்லாட்டி பாவம் என்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரியுறோம் இல்லை, அப்படி புரியுறோம் இல்லை. செம்ம பஸ்ல ஏறுறது, சல்லியை கொடுத்துருது, பஸ்ல ஏறுது, போறப்ப கூட 4 கேள்வியை கேட்கறது, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஹஜ் செய்தோம், ஓகே. ஆனால் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், மார்க்க அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமைண்டா. எப்போ தேட போறோம்? நம்மளுக்கு என்றைக்கு எந்த கடமை நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதானே கடமை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி,
என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இந்த செய்தியை நீங்க எடுத்து பாருங்க. இது கூட தொழுகை என்பது அன்றாட மனிதன கடமைகள்ல உள்ள உண்டு. தொழுகை என்பது மனிதனின் அன்றாட கடமைகள்ல உள்ள உண்டு. அப்ப இது படிப்பதும் என்ன கடமை நம்ம புரிஞ்சுக்கணும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி ரசூலுல்லாஹ் பப்ளிக்கா இருந்து தொழுது காட்டுறாங்க. தொழுகையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. நோன்பை பற்றி முழுமையான அறிவை பெற்றுக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அதே போன்று ஹஜ் நீங்க போறீங்களா அப்ப கடமை, ஜக்காத்து கொடுக்க போறீங்களா அப்ப ஜக்காத்தை பத்தி படிச்சுக்கிறது கடமை. அதே போல குழந்தைகளுக்கான சொத்துக்களை பிரிச்சுக்கொள்ள போறீங்களா அப்ப மார்க்கத்தை படிச்சுக்கிறது கடமை. எப்படி படிக்கிறோம்னு சொல்றேன், ஆனா படிச்சு கொள்றது கடமை. நம்ம அதை செய்யறோமா நினைச்சு பாருங்க. திருமணம் செய்ய போறோம், குழந்தை பிள்ளைக்கு திருமணம் செய்ய போறோம். திருமணம் செய்ய போறோமா எப்படி இஸ்லாமிய திருமணம் அமைய வேண்டும் என்பதை தேடி படித்துக் கொள்வது நம்முடைய கடமைகள்ல உண்டு. குழந்தை கல்வி கொடுக்க போறோம், எப்படி கல்வி கொடுக்கப்பட வேண்டும் தேடி படித்துக் கொள்வது நம்முடைய கடமைகள்ல உண்டு. நம்ம இதை செய்ய ஒரு பிரயாணம் போக போகிறோம், பிரயாணத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்று முழுமையாக கற்றுக்கொள்வது கடமை. இதுதான் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். உங்களுக்கு என்னென்ன கடமைகள் என்னென்ன நிமிடங்கள்ல தேவைப்படுகிறதோ அவைகளை படித்துக் கொள்வது கடமை. அதை சரிவர செய்கிறோமான்னு பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நான் அப்படி செய்யறோமா, போற போக்குலன்னு சொல்லுவோம், போற போக்குல படிக்கிறோமா? போற போக்குல படிக்கிறேன்னா என்ன, அவர் திக்கிறார் தானே கேட்டுக்கொள்ளணும் அப்படியே போறது. ஜம்மு செய்யலாம், ஒன் ஷாட் கேள்வி செய்யலாம செஞ்சுட்டாச்சு, கூடாது கூட முடிஞ்சது. அவ்வளவு அறிவா இல்லையா, சரியா சொன்னாரா, மார்க்கமா, அதெல்லாம் இல்லவே. மார்க்கத்தை நம்ம நமது கடமைகள் என்ன, குறிப்பாக நம்ம மார்க்க விஷயங்கள்ல தவா விஷயங்கள்ல இங்க நிறைய மற்ற மக்களுக்கு நீங்க இறங்கி ஹெல்ப் பண்ணிக்க நினைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவுடைய கடமைகள்ல உள்ள விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் அன்றாட எதெல்லாம் சம்பந்தப்படுதோ அவைகளுக்கு ஒரு பாடம் போட்டு படிக்கிறது. அன்றாட சம்பந்தப்படுது. ஏன் கடமை இஸ்லாம் சொல்லுது, அன்றாடம் சம்பந்தப்படுறது, தொழுகை சம்பந்தப்படும், நோன்பு சம்பந்தப்படும், பிரயாணம் சம்பந்தப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இவைகள்லாம் அவசரமா படிச்சுக்கிறது. எதெல்லாம் அந்தந்த நிமிஷத்துக்கு தேவைப்படுமோ அவைகளை என்ன செய்யணும், அந்தந்த நிமிடங்கள்ல நம்ம ஒரு டைம் ஒதுக்கியோ ஒரு நேரத்தை ஒதுக்கியோ யார்கிட்ட என்ன செய்யறது கேட்டு அவருக்கு ஒரு மணித்தியால தேவை, இந்த விஷயத்தை பற்றி நான் முழுமையான செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு கடமையில இருக்கிறேன் என்று தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. அப்படி செய்யறோமா? அப்படி நம்ம செய்வது கிடையாது. நம்ம இப்படி ஆனா எங்களை சைத்தான் என்ன செஞ்சுருவோம் தெரியுமா, அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சைத்தானை பொறுத்த நான் ஒரு தலைப்பு எடுக்கணும், மக்காயுது சைத்தான், சைத்தானுடைய சதிகள். சைத்தானை நம்ம வீக்கான எதிரியா விளங்கி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? எப்படி எதிரியாக? வீக்கான எதிரியா விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா ஆக ஸ்ட்ராங்கான எதிரி சைத்தான், மிக பலமான எதிரி. எப்படி உங்களே வழி தவற செய்யணும்னு தெரியும். நீ உங்களே அறிவு என்ற களத்துக்குள்ள வச்சு, மார்க்க அறிவு படிக்கக்கூடிய இடத்துல வச்சே உங்களை ஜாகிலாக்கி அனுப்பிடுவோம். அதுக்குள்ளே நீங்க இருப்பீங்க. பிரமை ஒன்று ஏற்படுத்தும். நம்ம நிறைய மார்க்கம் படிச்சுக்கிறோம் மட்டும் என்ன செய்வான், ஒரு பிரமை ஒன்று ஏற்படுத்துவான். ஆனா வெளியே போய் ஒருத்தரோட இருக்கக்குள்ளதான் விளங்கு, நம்ம ஒன்றும் படிக்கல அப்படி என்ன செஞ்சிருவோம், விளங்கிடுவோம். இது சைத்தானுடைய விஷயங்கள். யாரெல்லாம் தொழலையோ சைத்தான் என்ன செய்வான், அவனை நல்லா தொழாமைக்கிறதுலயே நல்ல ஆர்வம் போட்டுப்பாரு. அவன் படிச்சுக்கிறான், அவன் தொழுறான், அவனே தொழுறாங்க. இந்த இவன் பார்த்து மார்க்க விஷயம் தான் பேசுறான், அவனே தொழுறான். இல்லை நீ தொழாம இருந்தா இப்படி அவன் வட்டி எடுக்கிறான், நீ வட்டி எடுக்கிற வட்டியில தொழாம தான் இருக்கிற, எவ்வளவுதான் அப்படின்னு என்ன செய்யறான். அப்படியே அந்த பதில் ஆரம்பிக்கும். திடீர்னு அவன் திருந்தி தொழ ஆரம்பிச்சான்னு வைங்களேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுவான் பழைய நிலைமைக்கு மாத்துறதுக்கு. சரி வரலையா, ட்ரக் இங்கே வந்துடுவோம். ஒன்னே மாதிரி தொழுகிறோம் யாராகிறான், என்ன தொழுக நீ தொழுகிற பாரு. அவன் சுண்ணத்தையே தொழாம போறான், நீ இரவு முழுமையா தொழுகிற, பெருமையை கொடுத்துருவான். எந்த சைடாலையாவது என்ன செய்வான், உண்டோ தொழாத இடத்தால எடுப்பான், அல்லது தொழுது உச்சகட்டத்துக்கு கொடுத்த அங்களால எடுத்துருவான். எல்லா சைடாலையும் சைத்தான் என்ன செய்வான், முழுமையாக ட்ரை பண்ணும். உண்டோ நிரந்தர நரகம் அல்லது தற்காலிக நரகம் அல்லது சொர்க்கத்தில ஆரம்ப கட்டம் உச்சகட்டம் அப்படி இருக்குது. இதுல எதுல அவனுக்கு மேக்சிமம் நிரந்தர நரகம் மட்டுமல்ல, மேக்சிமமா என்ன ட்ரை பண்ணணும் அத்தனை ட்ரை என்ன செய்வான், எடுப்பான். இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இங்க நீங்க தவ்வா களத்துக்கு எவ்வளவு பாடுபடுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, செலவழிக்கிறீங்க, எல்லாம் சரிங்க. இதே முக்கியத்துவத்தை நம்ம மார்க்க அறிவை படிப்பதற்கான ஒரு சிலபஸுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று உள்ளத்துல கை வச்சு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம மற்ற மக்கள் படிப்பதற்காக உழைச்சி கஷ்டப்பட்ட பின்னால நம்ம படிக்காம போயிட்டு எப்படி இருக்கு, அதை மாதிரி ஒரு நஷ்டம் இருக்குமா? மற்ற மக்கள் படிக்கணும் என்பதற்காக இனி இல்லையே என்ற பாடுபட்டு நம்ம சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம இழந்து எல்லாம் செலவழிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோம். செய்த பின்னால எங்களுக்கு என்னது, ஹஜ்ஜை பற்றி தெரியவில்லைன்னு வச்சுக்கல. ஹஜ்ஜை பத்தி ஒரு ப்ரோக்ராமே நடக்குது, டோட்டலே நம்ம தான் கஷ்டப்படுறோம். அடுத்த நாள் ஹஜ்ஜிக்கு போறோம், நம்மளுக்கு ஹஜ்ஜி தெரியாங்களே. அதை மாதிரி ஒரு ஹுஸ்ரான், அதை மாதிரி ஒரு நஷ்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால மார்க்க அறிவில் இரண்டாவது பகுதியாக நீங்க புரிந்து கொள்ளணும். மார்க்க அறிவு ஃபர்ஸ்ட் பகுதி முழுமையாக மார்க்கத்தை கற்று தேர்வதற்கான முயற்சி. யாரும் முழுசா படிக்கல, ஆனால் முழுமையை இலக்காக கொண்டு படிக்கிறது.
இரண்டாவது பகுதி அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கும் சூழல்களுக்கும் ஏற்ப தேவையானதை படித்தல். இந்த தேவையானதை படித்தா என்ன, ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திருமண விஷயம், சரி நம்ம ஃப்ரீ ஆகிக்கிறோம், கோல் எடுப்பு, இதெல்லாம் தேவையான படிக்கிறது இல்லைங்களா. நம்ம எப்படி நம்ம தேவையான படிக்கிறத வச்சுக்கோ, அங்கே கால் பண்ணி திருமணம் முடிக்க போகிறோம், இது சம்பந்தமான அந்த ஃபுல் புக்கை தொகுத்து வைக்க முறை நான் வந்து எடுக்கிறேன்டா, இது கல்வியல், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் விளங்கிட்டா. மார்க் அறிவியல் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த விரலாற்று சம்பந்தமான இந்த அத்தனை அதிசயம் பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க வாரேன்னுவாங்க. இப்படி இது இவன் நினைக்கிறாங்கன்னா மார்க் அறிவியல். அதுக்கப்புறம் அந்த அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் தொகுத்து வச்சிருப்பாரு, ஒரு பிரிண்ட் அவுட்டை கொண்டு வந்து ஃபைல் பண்ணி வச்சிருப்பாரு. படிச்சிக்கலாம், டைம் கிடைக்கல சோட்ல பிஸி ஆகிக்கிறவன், இதை நினைச்சிடவானா மார்க் அறிவுன்னு சொல்லி. இது மார்க் அறிவு படிக்கிற முறையும் கிடையாது, பரக்கத்தையும் இருக்காது. இதுல பரக்கத்தை இருக்காது. பரக்கத் மிக முக்கியம். அறிவுக்கு எங்க டேலண்ட் அல்ல, பரக்கத் இறைவனுடைய விஷயம் முக்கியம். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்கு கல்வியை தருவான். இறைவன் உங்களுக்கு கல்வி. அப்ப கல்விக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இறையச்சம். இந்த நம்ம கல்வியில இறையச்சத்தை வைத்து படிக்கிறோமா இல்ல? அல்லாஹ் சொல்ற வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிப்பிப்பான். அப்ப நம்ம மார்க்க அறிவை தேடுகின்ற பொழுது இறையச்சத்தை முற்படுத்தி தேடணும். நான் தேடுறதெல்லாம் நான் பாவத்தை செஞ்சு அல்லது உன்னோட மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சு நான் ஒரு பாவியாவதற்கு விருப்பம் இல்லை, ஒரு நரகவாதி ஆவதற்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இந்த அறிவை தேடுகிறேன் என்ற அடிப்படையோட நீங்க தேடினீங்க என்று சொன்னால் எப்படி தேடுவீங்க? இன்றைக்கு எனக்கு ஒரு 1 hour ஒதுக்கணும், அல்லது ஒரு ½ hour ஒதுக்கணும், அல்லது நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் வாரேன், இது சம்பந்தமா படிச்சுக்கணும், விளங்கிட்டா படிச்சுக்கணும். அப்படி என்று நீங்க நினைத்து அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதை நீங்க படிச்சு நோட்ஸ் எடுத்தீங்க என்று சொன்னால் அது அறிவு. அது நீங்களோட கடமை நிறைவேற்றுகிறீர்கள். ஆனா அப்படியே நம்ம செய்வது கிடையாது. அல்லது இன்றைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன்னா, திருமணமா ஏற்கனவே ஆய்வு செஞ்சு பேசி முடிச்ச சீடிகள் இருக்கின்றன, மார்க்க உரைகள் வாங்கி நம்ம படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், கேட்கிறோம், விளங்குறோம், இன்னொன்று எடுக்கிறோம், படிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் சேர்த்து எடுத்து நம்ம படிச்சு ஒரு முடிவுக்கு வரோம். இப்படி வந்தால் மறுமையில என்ன செஞ்சிருவோம்? இறைவனிடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? தப்பிடுவோம். யாரெல்லாம் மார்க்கத்தை தேடிதான் நம்ம தவறு செஞ்சாலும் கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சிருவான்? கூலியை தந்துருவோம். ஏன்? நீங்க தேடினீங்க, படிச்சீங்க, ஆய்வு செஞ்சீங்க. ஆய்வு என்பது அதை உங்களோட கெப்பாசிட்டிக்குள்ள நீங்களும் ஆய்வு செய்யணும். எப்படி நம்ம வந்து இப்போ உதாரணமா நல்ல உதாரணம் அது யாரு? இந்த அம்மார் பின் யாசிர் இல்லாம உதாரணம், உமர் ரதியல்லாஹு உதாரணம். அம்மார் பின் யாசிர் அந்த வசனத்தை வச்சு முடிவெடுத்து மண்ணில் உருள்ற அளவுக்கு போனாங்க. உமர் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க? தயமமே செய்யக்கூடாத அளவுக்கு போனாங்க. ரெண்டுமே பிள்ளை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எப்படி ஒரு வசனத்தை வச்சு ரிசர்ச் பண்ணுவீங்க? ஒரு 4-5 ஹதீஸ் பார்க்கணுமா இல்லையா? என்ன செய்யல, கேட்கல. அவங்களோட அளவுக்குள்ள அந்த இஜ்திஹாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க. அப்ப நாங்க வந்து மார்க்க விஷயத்தை தேட வேண்டி இருக்குது. தேடி படித்த பின்னால நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க, திருமணத்தை இப்படித்தான் நடத்தணும், ஜக்காத்தை இப்படித்தான் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறீங்க. முடிவெடுத்து அதை நீங்கள் பிழை செய்திருந்தால் நீங்க மார்க்க அறிவை தேடினீங்களே, அதனால உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த பாவம் எழுதப்பட மாட்டார். நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நான் உங்களுக்கு சில செய்தியை சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படியெல்லாம் இந்த மார்க்க அறிவை படிப்பதற்கான முயற்சி எடுத்தாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மார்க்க அறிவுல கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் நிறைய இருக்கு. நல்ல உதாரணங்களை பாருங்க. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு வியாபாரி, பிசினஸ்ல ஈடுபடுவேன், எனக்கு எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொள்ள முடியாது. இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மார்க்க உரை செஞ்சு நிற்கிறார், மார்க்க விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அங்கேக்கும் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ஃபுல் டைமாக என்ன செய்யல, ஈடுபடலை. ஃபுல் டைம் அப்படி ஒரு பகுதி வச்சுக்கிறாங்களே, ஃபுல் டைமா என்ன செய்யல, அவர் வந்து வருஷத்தையே அர்ப்பணிச்சுக்கிறாரு அப்படின்னு விடல. ரசூலுல்லாஹி நான் இருந்து கூட வருஷத்தை அர்ப்பணிக்கவில்லைன்னு கேட்கவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கடா, நான் வியாபாரி ஆகிறேன், நீங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ்கிட்ட போங்க, அன்றைக்கு ஃபுல்லா நீங்க ரசூலுல்லாஹோட இருங்க, எல்லா செய்தியும் கேளுங்க. நான் அந்த நைட்டுக்கு வருவேனா, 2 பேரும் என்ன செஞ்சு கொள்வோம், அதை படித்துக் கொள்வோம். அடுத்த நாள் நான் போறேன், நீங்க பிசினஸுக்கு போயிருங்க உங்களோட வேலைக்கு, நான் படிச்சுட்டு வரேன், நான் உங்கள்கிட்ட எல்லா செய்தியும் என்ன செய்யறேன் சொல்றேன். இப்படி என்ன செய்தார்கள்? படித்துக் கொண்டார்கள். இப்போ வீக்ல அவர் ஒரு 4 நாள், இவர் ஒரு 4 நாள் என்ற மாதிரி என்னது மாறி மாதிரி கொண்டார்கள் என்ற செய்தியை நான் பார்ப்போம். அப்ப என்ன, மார்க்க அறிவை படித்து இப்படி படித்தும் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில செய்திகள் என்ன செய்யவில்லை, கிடைக்காமல் போன. ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தால் கூட சில செய்திகள் கிடைக்காமல் போனதை நம்ம பார்க்கிறோம். சில சிறிய செய்திகள் கூட என்ன செய்யல, அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் படித்த முறையில இது உண்டு. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு 3-4 வருடங்கள் தான். ஆனால் கூடுதலாக ஹதீஸ் அறிவித்தவர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 5000 மேற்பட்ட ஹதீஸ்களை அவர் அறிவிச்சுகிறார். என்ன காரணம்?
அவர் வந்து அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல திருமணம் முடித்திருக்கவில்லை. அவருக்கு ஒரே ஒரு தாய் தான் இருந்தான். அவருக்கு இருந்தது, அவரோட இருந்த ஒரு தாய் மட்டும்தான், அவன் மட்டும்தான் இருந்தான். அவருக்கு உறவுன்னு சொல்லிக்கலாம், அவன் மட்டும்தான் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் பள்ளியில தங்குவாங்க, போவாங்க, வருவாங்க, அப்படித்தான் இருந்தான். இதனால எப்போ பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கிடைப்பதற்கு வாய்ப்பாக அவருக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது மனனத்துக்காக அவர்கிட்ட துவா கேட்டாங்க. இப்படி பலவிதமான துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டீங்க. ரசூலுல்லாஹோட காலத்துல வச்சு என்ன அபூ ஹுரைரா வந்து கூடுதலா செய்தி சொல்றாரு. ரசூலுல்லாஹோட காலத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்று 1 வருஷம் 2 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள், அப்படி போனார்கள், அப்படி வந்தார்கள், அந்த மாதிரி சொன்னார்கள். இப்படியே அபூ ஹுரைரா நிறைய செய்தியை சொல்ல ஆரம்பிச்சான். நிறைய கல்வியோடு இருந்து வெளியே வந்தது. மக்கள்லயே ஒரு சலசலப்பு, என்ன இவர் கூட செய்தி சொல்றாரு அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இவர் அபூ ஹுரைரா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா கூட சொல்றாரு என்று சொல்லிட்டு, நேற்று நீங்க நபி அவர்களோடு இஷா தொழுதீர்களான்னு கேட்டாங்க. முதலாம் ரக்காத்துல என்ன ஓதினாங்க, 2ஆம் ரக்காத்துல என்ன ஓதினாங்க கேட்டாங்க. அவர் பேசாம எங்க இருக்கு. முதலாம் ரக்காத்துல இந்த சூரத்தை ஓதினாங்க, 2ஆம் ரக்காத்துல இந்த சூரத்தை ஓதினாங்க. 2 பேரும் தான் தொழுது. யாரு? நீங்களும் தொழுதீங்க, நானும் தொழுதேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் அக்ஸர் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா அதிகமா அறிவிப்பதற்கு இதான் காரணம். அவர்கிட்ட உணர்த்தினாரு. இப்ப நான் சும்மா நேத்துவானா இந்த கிசாக்கு என்ன ஓதினா நம்ம சொல்லுவோமா? சூரத்துல் ஃபாத்திஹா கன்ஃபார்மா ஓதிப்பேன், அதை சொல்லிக்குவோம் விளங்கிட்டா. அதுக்கு அடுத்ததா என்ன ஓதினாரு நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம அதாவது அந்த தொழுகையில் நம்ம நம்ம இஹ்லாஸா இருக்க வேண்டும் என்ற கவனம் இருக்குதே ஒழிய என்ன சூரத் ஓதுறாருன்ற கவனமே. ஒரு 2 வசனத்தையா பிடிச்சிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம சூரத்து ஞாபகம் தேவை. இது ஓதினார் என்று சொல்லி நிக்காதா? நிக்கும். ஆனா நம்ம கவனம் இல்லை. அதுல கவனம் இல்லாம தனியா ஒரு அங்கலாய்ப்பு செய்வோம். குர்ஆன விளங்கணுமப்பா, ஓதணுமப்பா, படிக்கணும். அது தனியா ஒரு அங்கலாய்ப்புக்கு டைம் வச்சுக்கிறோம். அங்கலாய்ப்புக்கு ஒரு டைம், அது அந்த டைம்ல அங்கலாய்ச்சிட்டு முடிச்சிருது, அவ்வளவு. அந்த டைம்ல அதாவது அங்கலாய்ப்பு ஒரு சுண்ணத்து மாதிரி, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அங்கலாய்ச்சிட்டு அதோட முடிஞ்சிருது. அந்த கவலை அதோட தான். அந்த தொழுகை நேரத்தில் நம்ம விளங்கலைன்னு அடுத்த செகண்ட் கவலைப்படுறது இல்லை. கிழமைக்கு ஒரு நாள் ஒரு அங்கலாய்ப்புக்காக ஒரு 5 நிமிடம் விளங்கிட்டா அப்படின்ற மாதிரி அது ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி 5 வச்சிருக்கிறோம். நிறைய பேரை பாருங்க, எங்கேயும் போனாலும் பார்க்கலாம். விளங்கணுமப்பா சூரத்துல் ஃபாத்திஹா முழுசா விளங்கன்னு சொல்லி 25 வருஷம் கடத்திப்பாங்க, விளங்கியே இருக்குமா? என்ன பிரச்சனை? சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்கிக்கிறதுல என்ன உங்களுக்கு தடை? கல்வியை தேடுகின்ற ஆர்வத்தை தவிர வேற எந்த தடையும் இந்த உலகத்துல இல்லை. வேற எந்த தடையும் சைனால ஒரு பிசினஸ் அம்பிட்டு சொன்னா சைனா பாசையே நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் செஞ்சு மேனேஜ்மெண்ட் அப்படியே போய் இறங்கி விஷயத்தை முடிச்சுட்டு வந்து இறங்கிடும். எப்படி முடிச்சிடுறோம்? தேவை முடிக்கிறோம், விளங்கிட்டா, ஆர்வம் முடிக்கிறோம். ஆனால் இதுல நம்மளுக்கு அப்படி இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபித்தோட இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு நபித்தோட ஜாபிர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவர் வந்து பிரயாணம் போறார். அதாவது கிட்டத்தட்ட 1 மாத கால பிரயாணம். அந்த 1 மாத கால பிரயாணத்தோடு அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த பார்த்தா அவர் அழுக்காகி, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி, தலையெல்லாம் ஒரு பரட்ட நிலைமையில இருக்குது. இறக்கணும்னு அவர் வாங்க எரிங்க, நான் எதுக்கும் வரேன், நான் நிறைய வேலையோட இருக்கின்றது. ஆனால் ஒரு செய்தியை நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டதாக சொல்லி இருக்கிறீர்கள். நானும் அதை ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிறேன், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள தான் இங்கே வந்து அப்படி கேட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, ஓ நான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன எனக்கும் இப்போ உறுதியாக விட்டது. உடனே தெரிவிட்டேன். 1 மாத கால பிரயாணம், 1 மாத கால பிரயாணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டினால் நிரந்தர நரகம் என்கின்ற அந்த அறிவிற்க போய் தான் அவங்க அதில் அவ்வளோ கவனம் எடுத்தாங்க. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். அதாவது யாரு இதன் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். இந்த செய்தி அவங்க அப்படி வெளியே கொடுத்து விளங்கினார். அது விளங்கி இருந்ததுனால 1 மாதம் கேட்காத செய்தி அல்ல, அவர் கேட்ட செய்தி. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? சரியா வார்த்தை பிரயோகங்கள்ல அந்த வசனங்கள்ல உள்ளடக்கங்கள்ல சந்தேகத்துல இருக்கிறார். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு பிரயாணம் போறார். ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ்ல இருக்கிறார். நம்ம அந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து படிச்சுக்கணும். இப்ப இவர் சொல்றாரு, இந்த சூரத்துக்கு இவ்வளவு சிறப்பு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த சூரத்துக்கு இவ்வளவு சிறப்பு. அந்த ஊர்ல பெரிய ஒரு மஜ்லிஸ் அது. அவர் நிறைய மார்க்க விஷயங்களை சொல்லக்கூடியவர், ஹதீஸ்களை சொல்றாரு. இது எப்ப அறிவிப்பாளர் வரிசைகளோடு ஹதீஸ் சொல்ற காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்படி ஒரு நிறைய செய்தி சொல்லிட்டாரு எல்லா சூரத்துக்கும். அவர் கேட்கிறாரு, இந்த செய்தியை
நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்லை, நான் கேட்டது வந்து ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய இன்ன நபர்கிட்ட. உதாரணம் ஒரு ஊரை சொல்லு. உடனே இவர் என்ன செய்யறாரு, பிரயாணம் வாகனத்தை எடுத்து நேரம் அங்கே போறார். ஒரு 3 நாள் 4 நாள் தூர பிரயாணம் பண்ணி வைங்க, போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே உள்ள அந்த ஹதீஸ் மஜ்லிஸ்ல போய் அமர்ந்து அந்த அறிஞர்கிட்ட கேட்கிறார், இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது, நீங்க இதை கேட்டீங்களா? இந்த நபர்கிட்ட எனக்கு இதை சொன்னது ரயில உள்ள இந்த நபர். உதாரணம். உடனே அங்கிருந்து என்ன செய்யறாரு, அங்க போறார். அங்க போனா அவர் சொல்றார், அவர்கிட்ட அந்த மஜ்லிஸ்ல போய் அமர்ந்து அந்த ஊரில் நடக்கிற அந்த ஹதீஸ் இதை நீங்க எங்க கேட்டீங்க? உதாரணம் கூஃபாவை சொல்றாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, அப்படித்தானே அறிவிப்பால் வருஷம் அப்படித்தானே போ. அங்க போறாரு. அங்க போனா அவர் வரைக்கிறார். இதே ஹதீஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இதை சொன்னீங்களா அப்படின்னு. சொல்லி யாரும் சொல்லலை. மக்கள் குர்ஆனை விட்டு தூரமாயிருக்கிறாங்க, அதுக்காக நான் கட்டினதில்லை. வணங்கிட்டா இஸ்லாமிய அறிஞர், ஹதீஸ்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர். அவர் சொல்றாரு, அவர் நல்ல தக்குவா உள்ளவர், அதனால அப்படி சொன்னாரு. ஆனா இல்மு இல்லாத ஜாஹில், என்னது அறிவு இல்லாதவர். அறிவில் அவருடைய தக்குவா என்ன செய்யல, வேலை செய்யவில்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் மக்கள் குர்ஆனை விட்டு தூரமாக இருப்பதனால் ஒவ்வொரு சூரத்துக்கும் ஒரு சிறப்பை கட்டினேன், ஆர்வப்படுவதற்காக. அவங்கள என்ன விளக்கம் வச்சிருந்தாங்க தெரியுமா? யார் என் மீது பொய் கட்டுகிறாரோ, எனக்கு சார்பாக பொய் கட்டினா பிழை இல்லைன்னு விளக்கம் வச்சிருந்தாங்க. எனக்கு எதிராக அலைய என்னது வேணுமென்று எனக்கு எதிராக கட்டுறது, எனக்கு சார்பாக கட்டினா பிழை இல்லைன்னு ஒரு விளக்கம் வச்சிருந்த நபர்களும் இருந்தார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, இப்படி இந்த அறிஞர்கள் அன்றைக்கு முயற்சி எடுக்காமல் எங்களை மாதிரி ஆர்வப்படாமல் இருந்திருந்தால் இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் பட்டியலில் நம்மளோட வந்து இணைந்திருக்கும். ஆனா அவங்க தேடினாங்க, படிச்சாங்க, ஆர்வப்பட்டாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, கடைசியாக எனவே மார்க்கத்தில் ஆர்வம் மாதிரி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி பிறந்த இடம். இமாம் புகாரி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டு போனார். திருமணம் முடிக்க கிடைக்கல, அந்த அளவுக்கு நாடுகளாக அரைஞ்சார். இமாம் புகாரி பிறந்த இடம் இந்த அதாவது துர்கிஸ்தான் என்ற ஏரியா. இன்றைக்கு துர்கிஸ்தான் வந்து 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு துர்கிஸ்தான் சைனாவுக்கு கீழே இருக்கு. இந்த சைனா கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த கிழக்கு துர்கிஸ்தானுக்கு ஷிங்சியாங்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டால் 10 கோடி முஸ்லீம்கள் சைனாவில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? 10 கோடி முஸ்லீம்கள். ஆனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த எண்ணிக்கையை உத்தியோகபூர்வமாக நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் 10 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த கிழக்கு துர்கிஸ்தான் ஒரு காலத்தில் சைனாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், பெரிய மாநிலம் இந்த ஷிங்சியாங் என்ற மாநிலம். அந்த கிழக்கு துர்கிஸ்தான் ஒரு காலத்தில் இஸ்லாம் காஷ்கர், இங்க நீங்க சவுதியில காஷ்கர் என்பது தலைநகராக இருந்தாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அங்க பிறந்தாங்க. இஸ்லாமிய நாடுகளாக இருந்த ஒரு மாநிலம் தான் அந்த சைனாவுடைய அந்த மாநிலம். இஸ்லாமிய நாடுகள் நிறைஞ்சிருந்த மாநிலம். இன்றைக்கு முஸ்லீம்கள் நிறைய என்ன செய்யறாங்க, அங்க வந்து உய்குர் முஸ்லீம்கள், அதே போல ஹுய் முஸ்லீம்கள் என்று இனத்தவங்க இருக்கிறாங்க. நிறைய அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகம் பலஸ்தீனு கூட தெரியுது, அது தெரியாது. 50,000 60,000 கொண்டு போடுவாங்க. அவ்வளவு பெரிய அநியாயங்கள் அங்கே நடந்து கொண்டு வருகிறது. இதுல மேற்கு துர்கிஸ்தான் இருக்குது, அது 5 துண்டாக்கி விட்டாங்க. மேற்கு துர்கிஸ்தான 5 துண்டாக்கினா 5 முஸ்லீம் நாடா தான் இருக்குது. என்ன, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்குமானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இப்படி என்ன செய்யறோம், 5 பகுதிகளாக நாடுகள் பிரிக்கப்பட்டு. இதுல உஸ்பெகிஸ்தான் என்ற பகுதியில் புகாரா என்ற மாநிலத்தில் தான் இமாம் புகாரி பிறந்தார். எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் குர்ஆனுக்கு அடுத்த இடத்தை அவர் பிடிச்சார் நினைச்சு பாருங்க. உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தார். அந்த இடத்துல பிறந்து அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, அந்த இடத்தை பிடிச்சார். அதே உஸ்பெகிஸ்தான் தான் திர்மிதி என்ற மாநிலம் இருக்குது. திர்மிதி அவன் பிறந்தார். துர்க்குமானிஸ்தான் நிலைமைக்கு நான் சொன்ன 5 இடத்துல உண்டு. இமாம் நசாய் பிறந்தார். நசாய் என்ற மாநிலம் அங்கதான் இருக்குது. இமாம் பைஹக்கி அங்கதான் பிறந்தாங்க. நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் பிறந்ததெல்லாம் அந்த ஏரியாக்கள் தான் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம், இதற்கு பின்னால கடைசி காலகட்டத்தில் ரஷ்யா என்ன செய்து அந்த மேற்கு துர்கிஸ்தானை ஆக்கிரமிக்கும், கிழக்கு துர்கிஸ்தானை சைனா என்ன செய்யுது, ஆக்கிரமிக்குது. என்னன்னா ஏன்னா இவங்க 2 பேரும் வளர்ந்தாங்கன்னா நம்ம 2 வல்லரசுகளுக்கு என்னது அது பாதிப்புன்றதுனால என்னென்ன அநியாயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அநியாயங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த பிரதேசங்களை செஞ்சாங்க. எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால், பள்ளிகள் இருக்கின்றன, இஸ்லாமிய நாமங்களே அழிச்சாங்க. பெயர்கள் கூட அரபுல வைக்கக்கூடாது. இந்த வரைக்கும் அந்த இது இருக்கு. பெயர்கள் அரபுல வைக்கிறாங்க, ஆனால் அது வைப்பது என்னது ஒரு கடும் குற்றம் போல கருதப்படுகின்ற அளவுக்கு அது மாறிச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா, அங்க வந்து ஒரு மதரசா நடத்துறா கூட என்ன செய்யறாங்க, அண்டர் கிரவுண்ட்ல தெரியாம விளங்காம நடத்துற அளவுக்கான கொடுமைகள் அங்கே அரங்கேறி நடந்தன. இன்னும் மறைமுகமாக ரஷ்யாவுடைய கை அங்கே இருந்துன்னு தான் இருக்குது. உத்தியோகபூர்வமாக குர்ஆன் இறங்குறதை ஏர்போர்ட்ல அனுமதிச்சாலும் உள்ரங்க ரீதியாக குர்ஆனுக்கெல்லாம் பெரிய தடையெல்லாம் என்ன செய்யுது அந்த நாடுகளிலே இருக்குது. இது ஒரு முக்கியமான சம்பவம். அரபி சகோதரர் எழுதுகிறார்,
அந்த உஸ்பெகிஸ்தான் சம்பவத்தை பற்றி. நான் வந்து காபத்துல்லால வந்து என்ன செஞ்சேன், தவாப் செய்து கொண்டிருந்தேன். தவாப் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பள்ளி இது வந்து ஆரம்ப காலத்தில் நடந்தாங்க, பள்ளியுடைய பெரிய பெரிய விஸ்தரிப்புக்கு முன்னால் நடந்த ஹரிக்கலாம். வெளியே இருந்து ஒரு மனிதருடைய சத்தம் எனக்கு விளங்குது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெளியே இருந்து யஹாஜ் யஹாஜ்னு கூப்பிடுறாரு. இவரை பார்த்தே கூப்பிடுறாரு. இவர் மார்க்க தோட்டத்தோட ஒரு அறிஞர். ஹாஜி இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்னத்துக்கு கூப்பிடுறான்னு இவர் போறார். நீங்க கௌபத்துல்லாவை எத்தனை முறை தவாப் செய்யணும் உஸ்பெகிஸ்தான் மொழியில கேட்கிறார். எத்தனை முறை? இவர் அதை தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறார். விளங்கிட்டா? எத்தனை முறை தவாப் செய்யணும்? அவர் சொல்றாரு என்ன, 7 முறை செய்யணும். 7 முறை செய்யணுமா கௌபத்துல்லாவை? எப்படி 7 முறை நீங்க கௌபத்துல்லாவை தவாப் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 7 முறை தவாப் செய்யறதுல என்ன இப்படி கேட்கிறாரு? 7 முறை தான் தவாப் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். சரி சார் 7 முறை செய்யறேன். அவர் பள்ளிக்கு வெளியே போறாரு. அவர் பார்த்தாரு கௌபத்துல்லாவை தவாப் செய்ய முடியே பள்ளிக்கு வெளியே போறாரு. கையை பிடிச்சாரு. எங்க போறீங்க? தவாப் செய்ய போறேன். அங்க எங்க போறீங்க? கௌபத்துல்லாவை தவாப் செய்ய போறேன். இவர கண்ணால கண் கலங்கி வருது. கையை பிடிச்சார். நீங்க எங்கன்னு கேட்டார். நான் உஸ்பெகிஸ்தான் இந்த ஏரியாலேருந்து வரேன், கூப்பிட்டு வாங்க. நீங்க போறது இருக்குதே அது கௌபத்துல்லா இல்லை, இதுதான் கௌபத்துல்லா. அது கௌபத்துல்லா. அவர் நினைச்சுக்கிறார் என்னன்னா முழு பள்ளியையும் தவாபு செய்வதுதான், சுத்தி சுத்தி அப்படி போய் தவாபு செய்வதுதான் கௌபத்துல்லாவை தவாபு செய்தல். இது கௌபத்துல்லான்னு அவருக்கு தெரியாது. இவர் இதுதான் கௌபத்துல்லாவை காட்டின உடனேயே ஓடி போய் அந்த திரையில உளுந்து சுஜூது செய்யறது. யா அல்லாஹ், நம்மளோட கௌபத்துல்லாண்டா என்னன்னு தெரியாம நம்மளை ஆக்கிட்டாங்களே, கௌபத்துல்லாண்டா இந்த மெப்ப கூட எங்களுக்கு என்னன்னு தெரியாம ஆக்கிட்டாங்களே என்று கண்ணீர் வடித்து அழுதார். அந்த இடத்துல அழுகிறாரு. அந்த அரபி சகோதரர் கடுமையா அழுகிறார். அப்ப கேட்டா அப்படி என்ன அவர் சொல்றாரு, உஸ்பெகிஸ்தானுடைய நிலைமை என்ன நிலைமையில இருக்குது என்று சொல்லி அன்றைக்கு அவர் பட்ட சந்தோஷம், கௌபத்துல்லாண்டு தெரிஞ்சவர் அவர் பட்ட சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இவெல்லாம் அந்த அரபி சகோதரர் என்ன செய்யறாரு, தெரிவிக்கிறார். நீங்களோட நாட்டுடைய நிலைமை வந்து பேர்கள் கூட என்னது முழுமையா வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், ஹஜ்ஜிக்கு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டார், நம்முடைய நிலைமை நினைச்சுப்பாரு. அல்லாஹு தாலா அந்த கௌபத்துல்லா என்று தெரியாம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட அந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய கூலியும், பென்டிரைவ்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பில் உள்ள எங்களுக்கு அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய விசாரணையும் சாதாரணமாக இருக்கு. என்ன வசதி, சுப்ஹானல்லாஹ், என்ன வசதி இந்த நாட்டிலே செய்தரப்பட்டிருக்கிற படிக்கிறது வாய்ப்புகள். அதுக்கு பின்னாலும் நம்ம கணக்கெடுக்காம இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்றைய தினம் நீங்கள் அருள்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இதில் முக்கியமாக மார்க்கத்தை படிப்பதற்கு நம்மளுக்கு தந்த இந்த சந்தர்ப்பம் பற்றி நிறையவே நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது பொறுப்புகளை சரிவர செய்து மார்க்க அறிவை தேடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வாராக.